கனடா அமெரிக்க எல்லையில் 3 ஆண்டுகளுக்கு முன் இடம்பெற்ற அதிர்ச்சிகரமான மனித கடத்தல் தொடர்பான அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. கனடாவின் சென்ட் லாரன்ஸ் நதி ஊடாக செய்யப்பட்ட சட்டவிரோத கடத்தல் முயற்சியின் போது 2 சிறு குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 ரொமேனிய குடிமக்களும் படகோட்டியும் உயிரிழந்த வழக்கு தொடர்பில் பிரதான குற்றவாளி தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். கனடா மற்றும் அமெரிக்க குடியுரிமை கொண்ட 53 வயதான ஸ்டெஃபானி ஸ்கொயர் என்ற பெண்ணே எவ்வாறு அமெரிக்க கூட்டாட்சி நீதிமன்றத்தில் குற்றத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார். அக்வே-சாஸ்னே எல்லைப் பகுதியில் இயங்கி வந்த சர்வதேச மனித கடத்தல் வலையமைப்பின் அமெரிக்க பிரிவு தலைவியாக இவர் செயற்பட்டு வந்துள்ளார். கடந்த 2023 ஆண்டு மார்ச் மாதத்தில் 3 வயதுக்கும் குறைந்த 2 குழந்தைகள் உட்பட 4 பேரை கொண்ட ரொமேனிய குடும்பத்தை எல்லை கடத்துவதற்கு கனடாவைச் சேர்ந்த கடத்தல்காரர் ஒருவர் மூலமாக இவருக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் கடும் காற்று, உறைபனி மற்றும் தெளிவற்ற வானிலை நிலவிய போதிலும் தனது பண ஆசைக்காக கடத்தலை உடனடியாக முன்னெடுக்குமாறு ஸ்டெஃபானி வலியுறுத்தினார். இதனை அடுத்து மார்ச் 29 இரவு கோர்ன்வால் தீவில் இருந்து புறப்பட்ட படகு மோசமான வானிலையால் நதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ரொமேனிய குடும்பத்தினர் 4 படகை செலுத்திய கேசி ஆக்ஸ் என்பவரும் பரிதாபமாக நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்ட ஸ்டெஃபானி ஸ்கொயர் மீது சட்டவிரோத கடத்தல் மற்றும் மரணத்தை ஏற்படுத்தியமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இவருக்கான தண்டனை விவரம் எதிர்வரும் நவம்பர் 25 அறிவிக்கப்பட உள்ளது. இவருக்கு குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் முதல் ஆயுள் தண்டனை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த சதி திட்டத்தில் தொடர்புடைய மேலும் பல குற்றவாளிகளும் தமது குற்றங்களை ஒப்புக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.